எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் திரும்ப ரசிக்க வைக்கும் முகம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும். அப்படியானவர்கள் சில வேளைகளில் நாம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்ந்து விடுகின்றார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும். ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நாம் அருமை புரிவதில்லை. எல்லோரிடமும் அளவோடு பழகி கொள்வோம். யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த உறவும் நமக்கானவர்களாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட உறவை நினைத்து ஒருபோதும் மறந்தாதீர்கள். உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திலும் பின்னும் நிச்சயம் ஏதோ ஒரு சொந்தத்தை ஒழித்து வைத்திருக்கும். காலம் கனியும் வரை காத்திரு. எந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை. பேராசை கொண்ட சில உறவுகளுக்கு இந்த உலகத்தை கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாகுவதில்லை. உன்னை மதிக்கும் உறவுகளிடம் தாழ்ந்து பேசணும். உன்னை மிதிக்கும் உறவுகளிடம் வாழ்ந்து பேசணும். வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத பெரிய பாடங்களை சில உறவு கற்றுத்தந்து விடுகின்றார்கள். வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே என்று. வாழ்க்கையில் உறவுகளை முழுமையாக நம்புவதால் தான் அதிகம் ஏமாற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கின்றோம். போலியான உறவுகள் நிழல்களை போன்றவர்கள். உங்கள் இருண்ட நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது. இங்கு உங்களுடன் இருப்பார்கள், நாளை உங்களுக்காக எதிராக இருப்பார்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டால் நம் வாழ்வில் பல வழிகள் இல்லாமல் போகும். போலியான புன்னகை விட உண்மையான கோபம் எவ்வளவு மேலானது. உண்மையாக இருக்க பழகுங்கள். ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உன்னை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே. தேவையற்ற மன அழுத்தத்தில் சிக்குவாய். இன்று இருப்பதை போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை. மாறி இருப்பார்கள். ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால். வாளால் ஏற்படும் காயத்தை விட சிலர் வாயால் பேசி வருகின்ற மனக்காயமே மிகவும் வலியை தரும். அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வலியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்த மனிதர்கள் தான் இருப்பார்கள். நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.